தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இதை வலியுறுத்திதான் இன்று நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலே ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் அறிவு சிறந்த பெருமக்களே, உங்களிடத்திலே தொடக்கத்திலே ஒரே ஒரு வினாவை வைக்கிறேன். இந்த தமிழ் மண்ணில் இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே எந்த கட்சியாவது, அது 70 ஆண்டு கால வரலாறாக இருக்கலாம், 100 ஆண்டு கால வரலாறாக இருக்கலாம், 5 முறை அல்ல 8 முறை இந்த மண்ணை ஆண்டு இருக்கலாம், அப்படிப்பட்ட கட்சிகளுக்கும் நான் ஒரு சவால் விடுறேன். நாம் பிள்ளைகள் போல இப்ப பேசுறாங்க பாரு, 15 பேர் பேசிருக்காங்க. இன்னும் இருக்கா பின்னால நேரம் இல்லை, கொஞ்சம் வருத்தத்துல கூட இருப்பான். என் தம்பி தங்கை எல்லாம் வருத்தத்துல இருக்கும். இது மாதிரி ஒரு கட்சி இந்த மண்ண ஒரு அரசியல் கட்சி காமிச்சு சுத்தமா இந்த மாதிரி அரசியல் பேசுற மூணே ஒரு பிள்ளைய காமிச்சிருப்பா. நான் கேட்கறது 30 கேட்கல. இல்ல நாம் தமிழர் கட்சியில இப்ப வரைக்கும் பேசிட்டு 15 பேர் பேசாம இன்னும் 15 பேர் காத்திருக்காங்க பாரு. அப்படி கேட்கல, கட்சிக்கு 3 பேர். அது திமுக விடு, அதிமுக இல்ல இந்த இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ், இல்ல இந்த இந்தியாவையே பாரதமாக்கணும்னு துடிக்கிற பாரதிய ஜனதா. ஒண்ணும் என்ன செய்வான், ஒரு 3 பாட்டு குத்து பாட்டு ஆனாவோட ட்ரெஸ் போட்டு இருப்ப காமிச்சு நிப்பா. ஆனா அதை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்து நிக்கும். இதை புகைப்படம் எடுத்துருவோம், ஊடகங்களுக்கு எடுத்துருவான். அடே அப்பா, திமுக கூட்டத்துல இவ்வளவு வேண்டாண்டா, எதுக்கு இல்லைங்க குத்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடதான் பார்க்க வந்திருக்கிறான். இந்த முன்னிலையை மக்களே, இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கலாம். மற்ற கட்சியுடைய மேடைகள் என்ன அரசியல் பேசுது, நாம் தமிழர் கட்சி என்ன அரசியல் பேசுது, முடிஞ்சிருச்சு அரசியல். அந்த ஒரே ஒரு பிள்ளைகளை முடிச்சிருச்சு. இந்த பிள்ளைகள் பேசக்கூடிய அரசியல் என்ன? என் முதல்ல பேசிச்சுக்க என் அண்ணன் தம்பிகள் தங்கைகள். இது திமுக அதிமுக வேணுமா? தங்க தலைவர், முத்தமிழ் அறிஞர், இனமான தலைவர், இதையே ஒரு நிமிஷம் பேசுவான். அது அதிமுக கூப்பிடு தங்க தாளரை, புரட்சி தலைவி, இளைய தெய்வம், இதே ஒரு 5 நிமிஷம் பேசுவான். பேசிட்டு நன்றி வணக்கம் போயிடும். இதுதான் அரசியல். இது வரைக்கும் இந்த பிள்ளைங்க பேசிச்சுகளே, எந்த இடத்துலயாவது சீமானை ஒரு புனைப்பையை வைத்து எங்கேயாவது பேசுறானா? பேச மாட்டான். ஏன்? இவன் கருத்தியல் அரசியல் செய்ய வந்தான், தத்துவ அரசியல் செய்ய வந்தவன். கருத்துக்களை மட்டும் பேசுவான், தத்துவத்தை மட்டும் ஊத்துட்டு போவான். அதையாவது பாரு. நான் பேசுறதே நீ கேட்க வேண்டாம். இந்த ஒரு மாற்றம் கூட, இந்த ஒரு வேறுபாடு கூட உங்களுக்கு தெரியலையா? முப்பத்தி 1 நாள் 133 கொலைன்னு சொன்னான். சொன்னதுக்கு அப்புறம் 8 கொலை, சொன்ன உடனே 8 கொலை. இத்தனைக்கு எந்த மாதிரி சூழ்நிலை? என்கவுண்டர், 2 இடத்துல என்கவுண்டர், ஒன்னு புதுக்கோட்டையில, ஒன்னு சென்னையில. ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்ன அடுத்த நாள் மதுரையில காலையில் 6:30 மணிக்கு போல. அது எப்படி போல? அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் வாசல்லே போல. காலையில எனக்கு செய்தி வருது, அண்ணே பாலாவை கொண்டுட்டாங்க. என்ன சொல்ற? நேற்று காமராஜர் நினைவு நான் என் கூட வைக்கிறான். நீங்க இந்த புகைப்படங்கள் பாருங்க. 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாளுக்கு புகைப்படம் செலுத்த போகுது. இதே ஜெயராஜ் நிற்கக்கூடிய இதே இடத்துல பாலா நின்னா. அவன் எந்த நேரத்தில் 15ஆம் தேதி பார்த்தேனோ அதே நேரத்தில் அவன் முகத்தின் பாதி வெட்டுப்பட்டு இறந்த பிறகு அதே நேரத்தில் நான் பார்த்தேன். பாலாவை வெட்டிவிட்டாரே என்று சொன்ன அடுத்த நேரம் நான் அந்த இடத்தை போய் அடைவதற்கு வெறும் 20 வினாடி கண்டான்.
ஆனால் அந்த இடத்திற்கு போன போது அப்படி ஒரு கொலை நடந்ததாக தடையமே. ஏன் இல்ல? அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் நடந்துருச்சு. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்கான். கொஞ்சம் விட்டோம்னா தமிழ்நாடு முழுக்க பத்து எரியும். கொலை நடந்த 20 நிமிடத்தில் அந்த இடத்துல அதற்கான தடையமே இல்லாம நான் திரும்ப கேட்கிறேன், இந்த இடத்துல நடந்துச்சா? ஆமாங்க, இந்த இடத்துல நடந்துச்சு. ஒரு அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் நடந்துருச்சுன்னா துடிக்கிறீங்க. சட்டமன்ற வீட்டு உறுப்பினருடைய வீட்டுக்கு அருகில் இருந்துச்சுன்னா துடிக்கிறீங்க. இவர்கள் எல்லாம் எப்படி அமைச்சரானார்கள்? இவரெல்லாம் எப்படி சட்டமன்ற உறுப்பினரானார்கள்? நாங்கள் செலுத்திய வாக்கு, இந்த மக்கள் செலுத்திய வாக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தார்கள். உடனடியாக திமுக ஐடி விங் என்ன சொல்றது? ஆம்ஸ்ட்ராங் ரவுடி, ஆம்ஸ்ட்ராங் கட்ட பஞ்சாயத்துக்காரர். அப்படியா? ஆனால் அந்த ஆம்ஸ்ட்ராங் பேசுற பேச்சை நீங்கள் கேட்டு பாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கருத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. அவரும் சாதியை மறுக்கிறார், நாம் தமிழர் சாதியை மறுக்கிறார். அவரும் திராவிட கட்சியை எதிர்க்கிறார், நாம் தமிழர் கட்சியின் ஜாதியை எதிர்க்கிறார். திராவிடத்தை ஒழிக்க தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைங்கள், வன்னியர்கள், பறையர்கள், பல்லர்கள், தேவர்கள், தேவேந்தர்கள் என்று பிரிந்து நிற்காதீர்கள் அப்படின்னு அவரும் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி சொல்லுது. கருத்தியலா தத்துவ ரீதியாக ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்கிறாரோ, நாம் தமிழர் என்ன சொல்கிறாரோ ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. திமுக ஊடகங்கள் மட்டும்தான் ரவுடிங்க, கட்ட பஞ்சாயத்துக்காரங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய பேச்சை கேட்டு பாருங்க. சராசரியாக 5 நிமிடத்திற்கு ஒரு முறை தாதா சாஹிப் அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரிக்காத பேச்சை நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் பேச்சை கேட்டிருக்கவே முடியாது. 4 நிமிடங்கள் பேசுவார், ஆனால் அங்கு ஒரு அம்பேத்கர் பேர் வரும். ரவுடி என்று சொன்னது, கட்ட பஞ்சாயத்து என்று சொன்னது. ஆனால் பேட்டி கொடுக்கிற ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு வழக்கறிஞரும் என்னை உருவாக்கியது ஆம்ஸ்ட்ராங், என்னை வழக்கறிஞராக ஆக்கியது ஆம்ஸ்ட்ராங் பேசிச்சு. அப்ப என்ன? இந்த தேசத்துல தமிழன் என்கின்ற ஓர்மையை ஏற்படுத்தக்கூடிய எவனாக இருந்தாலும் இவர்கள் கொலை செய்வார்கள். திராவிடத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களை படுகொலை செய்வார்கள். இதுதான் வரலாறு. இதைத்தானே பழனிபாபா செய்தார், இதைத்தான் செய்தார். விட்டு வைத்தார்களா? இதே ஒரு படுகொலை செய்து கொண்டார்கள். அந்த பட்டியலை எடுத்தோம் என்றால் இன்று ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் எண்ணியடங்காத கொலைகள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அப்படி அவங்க போயிடுச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்தவங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியன் படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் விஷயம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு முன்னால் பேசப்பட்ட கள்ளக்குறிச்சி படுகொலைகள் எத்தனை? 68 நின்றுச்சு. 2 நாள் நாள், அடுத்த நாள் காலையில 10 மத்தியானம் 35 சாயங்காலம் 50 அடுத்த நாள் 68 அதுக்கு அடுத்த நாள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்துருச்சு. அந்த 68 அப்படியே 68 நின்றுச்சு. அது 150க்கு போச்சா 200க்கு போச்சா நமக்கு தெரியாது. ஏனால் மக்களுடைய அரசியல் தேடல் என்பது அவ்வளவுதான், அவ்வளவுதான் தேடல். ஒரே வீட்டுக்குள்ள 3 பேரை கொலை பண்ணிருக்காங்க. நீ ஆம்ஸ்ட்ராங் கொலை எடுத்துக்கோ, தம்பி பாலசுப்ரமணியன் கொலை எடுத்துக்கோ. மதுரையில இந்த கடலூர்ல 3 பேரை கொண்டு 2 நாள் கழிச்சு வச்சு எரிச்சு விட்டு போயிருக்காங்க. இந்த கொலை எடுத்துக்கோ. இவர்களுக்கெல்லாம் வயது என்ன தெரியுமா? 20 தாண்ட 20 உள்ள கிடையாது, 19க்கு உள்ள. அப்ப இது யார் குற்றம்? இது யாருடைய குற்றம்? ஆளுகிற ஆட்சியாளர்களுடைய குற்றம். 16 வயசு, 18 வயசு, 19 வயசு அனுமானை எடுத்து வெட்ட நாயற்ற மாதிரினா இது யாருடைய குற்றம்? ஆட்சியாளர்களின் குற்றம். கடலூர்ல கொலை பண்றான்.
இரவு வீட்டுல இருக்கிற 3 பேரை கொலை பண்றான். 10 வயது சிறுவனை விடல 3 பேரை கொலை பண்ணிட்டு எந்த சாதனமும் இல்லாம அந்த ஏரியா போய் சுத்திட்டு இருக்கான். 2 நாள் கழிச்சு திரும்ப அதே வீட்டுக்குள்ள போய் அந்த 3 பேரையும் எரிக்கிறான். என்ன மனநிலையில இருக்கான் பாரு. எப்படிப்பட்ட ஒழுக்கமாக நம்ம பிள்ளைகள் வளர்கிறது பாரு. கொலை செய்துவிட்டு எந்த பயமும் இல்லாமல் சாணமும் இல்லாமல் 2 நாள் கழிச்சு அதே இடத்துக்குள்ள திரும்ப உள்ள இறங்கி மெதுவா எந்த சாணமும் இல்லாம எரிச்சு விட்டு வந்திருக்காங்க. பக்குவப்படுத்த வேண்டிய சமுதாயம் பக்குவப்படல. பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் கற்பிக்க விடல. முந்தையெல்லாம் தாய் தகப்பனுக்கு பயப்படுறானோ இல்லையோ, பிள்ளைங்க ஆசிரியருக்கு பயப்படுவான். டேய் உங்க டிக்கெட் சொல்லிடணும்னா ஒரு பயம் இருந்துச்சு நாங்க படிக்கிற காலத்துல. அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் மேல ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை பயப்படுவானா, அவனுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு பயமா. இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் நல்ல ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியதாக கற்பிக்கக்கூடியதாக இருக்குதா? ஏன் இல்ல? நோக்கம் இல்ல. இத்தனை பாடத்திட்டங்களை போடுறீங்களே, இந்த சமுதாயம் கெட்டு சீரழியுது. என்றைக்காவது இந்த பாடத்திட்டங்கள்ல உங்களுடைய பாடம் கல்வி முறைகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்போம் எந்த ஆட்சியாளராவது ஆசைப்பட்டுக்கானா? ஏன் ஆசைப்படல? நீ ரவுடியாவா இருக்கணும், நீ கொலகாரனாவா இருக்கணும், உனக்கு அறிவு வந்துடக்கூடாது, உனக்கு ஒழுக்கம் வந்துடக்கூடாது, நீ நாகரிகம் அடைஞ்சிடக்கூடாது. ஏன் அப்பனாதான் நீ காசை வாங்கிட்டு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு போதை பொருட்களை உட்கொண்டுக்கிட்டு ஓசிக்கு ஏதாவது கிடைக்காதா, இலவசத்துக்கு எவனாவது தரமாட்டானான்னு கையேந்தி நிக்கிற. அரசியல் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யும்? உனக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து உனக்கு போதை பொருளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. முதல்ல நீ கேட்கிற ஆச்சரியப்பட்ட போதை பொருள் கஞ்சாவா இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. நீ கஞ்சா இல்ல, கஞ்சாவுக்கு மேல போயிட்டான். கஞ்சா காலாவதியா போயிடுச்சு. சின்ன சின்ன பிள்ளைகள் சாப்பிடுறாங்க, ரொம்ப சாதாரணமா கிடைக்குதுங்க. இந்த போதை பொருளை வழங்குறான் பாரு, கொடுக்குறான் பாரு, சப்ளை பண்றான் பாரு. அவனுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல. நீ நல்லா அவனை தெரிஞ்சுக்கணும். அவனுடைய நோக்கம் அவனுக்கு மேல கொடுக்கிறவனுடைய வேலை திட்டம் என்பது போதை பொருளை பிள்ளைகளுக்கு கொடுத்து பொருளாதாரத்தை ஈட்டுவது அல்ல. இந்த சமுதாயத்தை எப்படியாவது சீரழித்து விட வேண்டும் என்பதுதான். சமுதாயத்தை சீரழிச்சிடணும். இவைய காட்சிக்குத்தான் நல்ல சாராயம். எவனாவது ஒருத்தர் ஏதோ ஒரு மலைக்கு அடியில் உட்கார்ந்து காய்ச்சினா கள்ளச்சாராயம். சரி, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான், ஒத்துக்கிற. 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். அப்ப நான் கேட்கிறேன், இந்த டாஸ்மாக்ல குடிக்கிறத இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸா? மருத்துவ சான்றிதழ் தர முடியுமா அரசு? உங்க நிறுவனம் தானே. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்துட்டான், 10 லட்சம் ரூபாய். டாஸ்மாக் சரக்கை குடித்தால் உடலுக்கு நல்லது அப்படின்னு ஒரு மருத்துவ சான்றிதழ் கொடுத்து பார்ப்போம். ஒரு மருத்துவ சான்றிதழ் கொடு. அப்ப அவன் குடிச்சிட்டு சாயம் என்ன இருக்கும்? அவனுக்கு எப்ப 10 லட்சம் தர போறீங்க? அவனுக்கு எப்ப தர போற? கள்ளச்சாராயம் குடிச்சா உடனே செத்து போயிடலாம். ஒரு டாஸ்மாக் சரக்கை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா சாய போறான். சாவ கூட அவனுக்கும் 10 லட்சம் போடி எழுதி வச்சுக்க. எவ்வளவு எப்ப வாங்குறான்னு எழுதி வை. செத்து போனே அவன் வீடு தேடி போய் 10 லட்சம் கொடுத்துட்டு வந்துரு, ஒத்துக்கிறேன். இதுதான் நீ நிவாரணம் கொடுக்குற லட்சம். யார் வீட்டு காசுல இருந்து கொடுக்குற? அண்ணன் அறிவாலயத்துல இருந்து எடுத்து வந்து கொடுக்குறியா? இல்ல கோவாலத்துல இருந்து கொடுக்குறியா? இல்ல சண்டிகை ஆபீஸ்ல இருந்து எடுத்து வந்து கொடுக்குறியா? எவன் காசியா? சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில விபத்து ஏற்பட்டு செத்து போயிட்டான். யாரு? வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன். பொருளாதாரத்திற்காக ஒரு தொழிற்சாலையில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் விபத்துல செத்து போயிட்டான். அவனுக்கு 3 லட்சம் தான். விபத்துல செத்து போனா 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம். எப்படி இருக்கு பாரு. அப்ப இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, விபத்துல செத்தாலும் சும்மா செத்தாலும் சரி, ஆனா பாக்கெட்டு கள்ளச்சாராயம் வாங்கி வாயை திறந்து ஊத்தி விட்டுட்டு கள்ளச்சாராயத்துல செத்து போயிட்டா 10 லட்சத்துல வாங்கி அதையாவது அவனுக்கு கொடுத்துரும்.
ஆமா, நீ இப்படி ஒரு அரசியல் யோசிச்சேனா நாங்க அப்படி ஒரு அரசியல் யோசிக்கிற சூழ்நிலைக்கு என்ன கொண்டு போற? பேசாம நம்மளே காய்ச்சி அவன் மழையை ஊத்தி விட்டு கலாச்சாரத்தை செத்தன்னு சொல்லிடுவோம். பேசாம நீ போல நினைச்சுக்கிட்டு இருக்கான்.